பகவத்கீதையில் 3வது சாப்டரில் 28வது ஸ்லோகம். தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோः குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஞ்சதே. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த முக்குணங்களால் தான் நான் ஒரு காரியம் நடக்கிறதுன்னு புரிஞ்சிக்காம நானேன்னு இருந்தாலே போன ஸ்லோகத்தில் அகங்காரத்தினால இப்போ அதுக்கு மாற்றி சொல்கிறார். முக்குணங்கள் தான் காரணம்னு புரிஞ்சுண்டாக்க அவள் என்ன பண்ணுவா, நான் தான் எல்லாம் பண்ணேங்கிற எண்ணத்தை விட்டுடுவா. உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுட்டுருவா. நான் செய்கிறேன், நான் தான் கர்த்தா, அந்த மாதிரிலாம் அவளுக்கு தோணவே தோணாது. மெல்ல 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 அதுலேருந்து பற்று குறைஞ்சி விலக ஆரம்பிச்சிருவா. எல்லாம் பகவானுக்காக பண்ணுறோங்கிற நல்ல குணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ரஜகுணம் தமோ குணம் குறைய என்னாகும், சத்துவகுணம் வளர்ந்துடும். 3 குணங்களும் மாறி மாறி நம்ம எல்லாத்தையுமே இருக்குது. ஒரு நாள் பார்த்தா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நல்ல காரியங்கள் பண்ணுவோம், பகவானை நினைப்போம், எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சில நாள் ரஜோகுணம் வந்துடும். அன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். தமோ குணம்னா நமக்கு தூக்கமாகவே இருந்துட்டுருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேயோ போய் ராவணனே கும்பகர்ணன் அவளெல்லாம் தேட வேண்டாம். என்றைக்கு நமக்கு தாமச குணம் நிறையா இருக்கோ அன்றைக்கி நம்மளே தான் ராவணன், நம்ம தான் கும்பகர்ணன். என்றைக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி மேலோங்கி இருக்கோ அப்போ அவள் துரியோதனன். எப்போ சத்வகுணம் மேலோங்கி இருக்கோ அவள் விதுரன், பிரகலாதன், அவளை மாதிரி. ஸோ அதனால் எங்கேயோ போய் இது பண்ண வேண்டாம். முக்குணங்கள்னு எங்கேயோ இருக்காக்கும் போய் எடுத்துகிட்டு வரணும்னா இல்லை, நம்மளே தான் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக நடந்துக்கிறோம். ஸோ இந்த முக்குணங்கள் தூண்டுதல் தாங்கிறத உணர்ந்துட்டோ, சரி இதுக்காக நம்ம இப்படி இருக்கோமா சொல்லிட்டு பற்று இல்லாமல் இருந்தோமானா நம்ம செய்கிறது என்ன, கடமை, பகவானுக்காக செய்கிறோம் அப்படின்னு இருந்தாலே மெல்ல 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 சத்துவகுணம் வளர்ந்துடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அவனுக்கு விவரித்து சொல்கிறார். அதனால் அர்ஜுனா, நீ என்ன பண்ணணும், சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும். அப்போ தான் உனக்கு மக்கள் தான் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்கிறதுக்காக மறுபடியும் இதை சொல்ல வர்றார்.